எந்தெந்த நாடுகள்லாம் வந்து பொருளாதார அடிப்படையில் வீழ்ச்சியை சந்திக்க போகுது சார்? கரெக்டாக இந்த 26ஆம் தேதி, இந்த 26ஆம் தேதிக்குள்ளே போகிற சலனங்கள் நிறுத்தாமல் இல்லை வழி பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிடும். அப்படி பிரச்சனையாகனா சவுத் ஏஷியா ஃபுல்லாக, அதாவது தென் கிழக்கத்திய நாடுகள் அத்தனையுமே, பர்டிகுலராக இந்தியா, அதுவும் பர்டிகுலராக நமக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, அது இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள், அதெல்லாம் இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையுமே பிரச்சனைகள் ஏற்படும். சிங்கப்பூர், மலேசியாவில் கூட இந்த எக்கனாமிக் ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரியில் கூட சில எக்கனாமிக் எதிர்பார்க்காத வழியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமான இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் குறைஞ்சதுன்னா பிரச்சனைகள் அதிகமாகிடும். ஸோ 26ஆம் தேதிக்குள்ளே இந்த போரோட நிறுத்த சலனங்கள் ஏற்படணும். அப்படி ஏற்படணும்னா நிறைய நாடுகள், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வர்த்தகங்கள் நல்லா இருக்கணும். ரெண்டாவது கோல்டு சில்வர்லாம் சேல்ஸ் ஆகணும். அது ஆகலைன்னா அவங்களோட வர்த்தகங்களே நல்லா இருக்காது. அப்போது அங்கே இந்த மாதிரி நிலைகள் ஏற்பட்டுனா, டிரான்ஸ்போர்ட்டிங் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகுது. ஸோ மக்கள் கவனமாக இருக்கிறது நல்லது.